அருமையான வசிப்புழாய்க்கு நாங்கள் கடந்து சென்றோம். Wir sind durch eine gute, wunderschöne Anbetungszeit durchgegangen. ஆரம்ப பாடலே உந்தன் கிருபையில் என்று ஆரம்பித்தோம். Wir haben angefangen mit «Deine Gnade», das erste Lied. உம்முடைய கிருபையை நான் பாடுவேன் என்று ஆரம்பித்தது போல தேவாவியான அநேக காரியங்களூடாய், ஜெபத்தினூடாய், பாடலூடாய், தேவனுடைய வார்த்தையினாலே இடைப்படுகிறதை நான் காணுகிறேன். Wir haben gesehen, dass durch verschiedene Wörter, verschiedene Lieder mit uns reden. என்னுடைய வேத பாடத்தின் தலையங்கமும் கிருபை உள்ள வார்த்தை. Was heute mir, oder Thema vom heutigen Tag ist ein Worte der Gnade. ஆகவே தேவன் எங்கள் மத்தியிலே கிருபையாய் இருக்கிறார். Gott ist gnädig mit uns. இந்த நாட்களிலே சபைகளிலே தேவன் செய்யப்போற அதிசயமான காரியங்கள் அநேகம் உண்டு. Gott hat großartige Sachen, Dinge in unserer Gemeinde vor. ஏன் இது கிருபையின் காலம்? Wieso? Weil es eine Zeit von der Gnade ist. இந்த கிருபையின் காலத்திலே தேவ ஆவியானவர் சபைக்குள்ளே இறங்கும் பொழுது, Und in dieser Zeit, wo der Heilige Geist in dieser Zeit von der Gnade abkommt und தேவன் உங்களையும் எங்களையும் கொண்டு பல காரியங்களை செய்ய wie வல்லவராயிருக்கிறார். Gott durch dich und mich große und großartige Sachen tun. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக Bevor Jesus seinen Dienst angefangen hat, அங்கே பிசாசினால் அவர் சோதிக்கப்படுகிறார். wird vom Teufel versucht. அதுக்கு முதலாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்படுகிறார். Aber bevor dort hier geht, wird vom Heiligen Geist erfüllt. அவை யோசனானுடைய ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளியிலே வரும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல அமர்ந்ததுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். Dort, wo der Johannes ihn tauft und wieder raufgekommen ist, haben wir gesehen, der Heilige Geist ist über ihn gekommen. அதுக்கு பிறகு அவருடைய ஊழியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் வல்லமையாக இருந்தது. Aber dann sehen wir, nachdem der Heilige Geist über ihn gekommen ist sein Dienst groß gewesen. இதே போலதான் நாங்களும் கூட அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுப்போமாயிருந்தால், Und genauso wenn wir auf seine Stimme lassen tun, சில வேளையில் எங்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு பக்கம் விட்டுட்டு ஆவியானவருக்கு நாங்கள் இடமளிக்கும் பொழுது, wenn wir trotz unserer Probleme auf Seite tun und unser Ohr auf ihn richten, தேவன் அசைவாடுவார் எங்கள் மத்தியிலே. wird Gott wirken in unserer Mitte. இந்த சபையானது வெறும் சபை அல்ல, வல்லமை உள்ள சபை. Das ist nicht nur eine Gemeinde, das ist eine kraftvolle Gemeinde. ஏனென்றால் ஆவியானவர் இறங்கினால் அவர் பெரிய காரியங்களை Wenn der செய்வார். Heilige Geist kommt, dann wird große Sachen machen. என்னையும் உங்களையும் அவர் கிருபையாய் நேசிக்கிறார். Liebt uns mit seiner Gnade. சில வேளையில் நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அநேக தடைகள் எங்களுக்கு முன்பாக வரலாம். Wenn wir Sachen machen, dann kommen Hindernisse gegen uns. அதை கண்டு நானும் நீங்களும் சோர்ந்து போக கூடாது. Wir dürfen aber die Hindernisse nicht anschauen und entmutigt werden. என்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசுவானவர் மேலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அதிகாரம் கொடுத்திருந்தார் சகலத்துக்கும். Der Heilige Geist hat Jesus all die Vollmacht gegeben. அங்கே நாங்கள் பார்க்கலாம், எருசலேமிலே பல சபைகள் இருந்தது. Wir sehen, in Jerusalem hat es viele Gemeinden gehabt. அந்த சபைகளிலே அவர்கள் போவார்கள், அனுதினம் அங்கே தேவனை தேடும்படியாக அவர் போவார்கள். Sie gehen in diese Gemeinde und suchen Gott. ஆனாலும் அங்கே மத தலைவர்களும் தங்களுடைய காரியங்களை அன்றாடம் கதைச்சுட்டு அவர்கள் போய்விடுவார்கள். Aber dort gehen sie her und die religiösen Leute, die erzählen ihre Sachen und dann gehen sie wieder zurück. இதே போல வழக்கத்தின் பிரகாரம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அந்த நாட்களிலே சபைக்கு போகிறார். Und genau so kommt aber eines Tages Jesus in die Gemeinde. ஆகவே அங்கே அந்த வசனத்தை நீங்கள் போடுங்க, அதை நாங்கள் வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் 4ஆம் அதிகாரம் 15லிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். Ich möchte Lukas 4 Vers 15 anschauen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்ததை தேசம் இருந்ததை நாங்கள் காணுகிறோம். Und Jesus kehrte in der Kraft des Geistes zurück nach Galiläa und das Gerücht von ihm verbreitete sich durch die ganze umliegende Gegend. அவருடைய ஜெப ஆலயங்கள் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். Und lehrte in ihren Synagogen und wurde von allen gepriesen. அங்கே தாம் வளர்ந்த ஊராய் நசரேத் ஊருக்கு அவங்க தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே அங்கே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். Und kam nach Nazareth, wo erzogen war, und ging nach seiner Gewohnheit am Sabbat in die Synagoge. அங்கே பிரவேசிக்கி அங்கே இருந்து அவர் வசனத்தை வாசிக்கும்படியாக எழுந்திருக்கிறார். Und geht her und muss jetzt auch von der Schrift lesen. aber இது எல்லாம் ஒரு தேவனுடைய நோக்கம், ஒரு திட்டமாக இருக்கிறது. Das ist alles ein Sinn von Gott, den geplant hat. இது ஏற்கனவே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டது இப்பொழுது நிறைவேறும்படியாக இயேசு அந்த சபைக்குள்ளே போறார். Jetzt geht Jesus, wie es in Jesaja prophezeit war, jetzt geht Jesus und macht seinen Dienst.
எங்களுக்காக ஒரு காரியத்தை தேவன் வச்சுப்பார் என்றால் அது கிருபை. இந்த நாட்களே இயேசு வந்து எங்களோடு பேசுவார். Wenn Gott für uns eine Sache hat, dann wird Gott gnädig zu uns kommen und uns das erzählen. எங்களுடைய சிந்தைகளை முன்னங்களையும் அவருக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்குவார். Wenn wir unsere Gedanken auf ihn setzen, dann wird der Heilige Geist uns recht leiten. அங்கே ஏனோ தானோண்டு நாங்கள் வந்து இருந்துட்டு போகிறவர்கள் அல்ல. Wir sind nicht Leute, die einfach so kommen und gehen. இதே போல தான் அந்த நாட்களிலும் அங்கே மத தலைவர்களோ அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோ அங்கே வந்திருந்தார்கள் அந்த சபையிலே. Damals sind die religiösen Leute gekommen und sind gegangen. அவை அந்த பார்க்கிறோம் அங்கே அந்த வசனத்தை அவர் வாசிக்கும் பொழுது என்ன அந்த ஏசாயா புத்தக சுருளை கொடுக்கப்பட்டது. Und er ist gekommen lesen und sie haben im Buch von Jesaja gegeben. அந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடலுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் கர்த்தருடைய அனுக்கிற வருஷம் பிரசித்தமாக்கப்படவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்து ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. Denn sagte der Geist des Herrn ist auf mir, weil er mich gesalbt hat, den Armen frohe Botschaft zu verkünden. Er hat mich gesandt zu heilen, die zerbrochenen Herzen sind, Gefangene Befreiung zu verkünden und den Blinden, dass sie wieder sehend werden, Zerschlagene in Freiheit zu verkünden, das angenehme Ja des Herrn. Und er rollte die Buchrolle zusammen und gab sie den Diener wieder und setzte sich. Und alle Augen in der Synagoge waren auf ihn gerichtet. அங்கே ஏற்கனவே வளைப்பு போல அவர்கள் வாசிச்சிருந்தாலும் கூட இன்று ஒரு வித்தியாசமான அந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டதை நாங்கள் காணுவோம். Es kann sein, dass sie das Buch Jesaja und das Text immer wieder gelesen, aber da heute hat es jetzt anders gewirkt. அது கிருபையின் வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டது. Es ist das gnädiges Wort, der Wort von der Gnade hat jetzt jede Seele berührt. ஏனென்றால் வழக்கம் போல அங்கே அது வாசித்ததா இருந்தாலும் கூட அன்று தினம் ஒரு விசேஷத்தின் நாளா இருந்தது. Auch wenn wir das normal gelesen haben, ist es an dem Tag speziell für sie. எங்களுக்கும் உங்களுக்கும் தேவன் இன்றைய நாள் ஒரு விசேஷத்தின் நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். Und auch für dich und mich hat Gott heute einen speziellen Tag erschaffen. இந்த விசேஷத்தின் நாளுக்கு அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வருமா என்றால் நாங்கள் பலன் அடைவோம். Und wenn wir an dem Tag sein Wort empfangen, werden wir kräftig. இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படும் பொழுதெல்லாம் நான் இவ்வளவோ போராட்டத்துக்கு நான் போனேன். Als ich die Predigt vorbereitet habe, bin ich durch sehr viele Schwierigkeiten gegangen. நான் கேட்டேன் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Und ich habe gefragt, Heiliger Geist, hilf mir. ஆகவே ஆவியானவரோடு இடைப்பட்டார். Und wenn ich mit dem Heiligen Geist eins werde. நானும் கூட அங்கே உணர்வடைந்தேன், பலனடைந்தேன். Und ich habe auch spüren, wie ich gestärkt worden bin. இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவிடத்தின் மேலே வல்லமை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். Und wir sehen, dass sie die Kraft, die auf Jesus war, haben sie können spüren. ஏனென்றால் நொறுங்குண்டவர்கள் வேதனை உண்டவர்கள் அந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள் அநேக காலமாக. Es hat viele Leute, die seit Jahren schon in der Gemeinde Schwierigkeiten und schwer hatten und nicht hatten. ஆனால் அவர் குணமாக்கப்படவில்லை. அவர்களுடைய வேறு இதயத்திலே சமாதானம் இல்லை, வேதனையோடு இருந்தார்கள். Sie sind Schmerzen, sie haben keinen Frieden gehabt. ஆனா அந்த நாள் அந்த வார்த்தையில் பேசும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்திலே தொடப்பட்டது. Aber wo an dem Tag, wo Jesus an dem Tag die Worte ausgesprochen hat, hat jeder einen Frieden können in sich spüren. அதே நேரம் இவருக்கு எதிராகவும் போராட்டத்தின்படி எதிர்த்து நின்ற ஜனங்களும் உண்டு. Aber genauso hat es auch Leute, die gegen gestanden sind. என்றால் உங்களுக்கு தெரியும் இதே காரியம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால் அநேகர் அவருக்கு புறம்பாக அங்கே எழும்பினார்கள். Wir sehen genau im gleichen Kapitel, dass viele gegen nachher aufgestanden sind. ஏனென்று சொன்னால் தேவ ஆவியானுடைய சத்தத்துக்கு யார் ஒருமனப்பட்டு வருகிறானோ அவனை தேவன் வழி நடத்தி கொண்டு போவார். Wer eins mit Gottes Stimme kommt, wer sich gehorsam nicht läuft, der wird dann vom Geist geführt. தேவ ஆவியானவருக்கு புறம்பாய் அவன் எதிர்த்து நிற்பான் என்றால் அவன் அங்கே ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். Aber wenn wir oder wenn jemand, der nicht mit dem Geist läuft, der wird da Probleme facen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அந்த நாளிலிருந்து அந்த நேரத்திலிருந்து யார் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ wer alles von dem Tag geglaubt hat, அவர்கள் அங்கே இருதயத்திலே குணமாக்கப்பட்டார்கள். sind im Herzen sind geheilt worden. அங்கே வியாதி உள்ளவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். Kranke sind geheilt worden. பிசாசு பிடித்தவர்கள் அங்கே குணமாக்கப்பட்டார்கள். Besessene sind wieder befreit worden. இதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி அந்த தேசமெங்கும் எல்லாம் பரவுகிறது. Wegen dem ist jetzt die Nachricht von Jesus im ganzen Land verbreitet worden. இதே காரியம் எங்கள் சபையிலே நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். Wenn diese Sache in unserer Gemeinde laufen muss, dann müssen wir die Stimme vom Heiligen Geist hören. நான் ஆவியானவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது எனக்கு अनेक தடைகள் வரத்தான் செய்யும். Wenn ich mit dem Heiligen Geist bin, dann wird gegen mich Hindernisse kommen. ஆனாலும் அவருடைய சத்தத்தை உன்னிப்பாய் கவனிப்பாய் நான் கேட்பேன் என்றால் ஆவியானவர் எனக்கு நல்ல பலத்தை தருவார். Aber wenn ich gehorsam und genau zulasse, wird der Heilige Geist mir die Kraft geben. என்றால் அந்த நாட்களிலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அங்கே விசுவாசிக்க ஜனங்கள் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறார்
எந்த சொந்த இடத்திலே எனக்கு அங்கே இது என்ன சொந்த இடத்திலே எனக்கு அது அனுமதி இல்லை என்ற மாதிரி தான். Und was Jesus gesagt hat, ist, in meinem Heimatort möchten mich Menschen nicht akzeptieren. ஆனாலும் அவர் பிதாவின் சித்தம் செய்தார். Aber was hat er gemacht? Er hat den Willen vom Vater gemacht. அங்கே நாங்கள் பார்க்க அதே நேரத்தில் அங்கே கேட்டவர்கள் அதை கண்டவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேடி அங்கே வருகிறதுக்காக தங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதை நாங்கள் காணுகிறோம். Und wir sehen, sobald die Leute das gehört haben, sind Jesus suchen und haben ihn gesehen. ஏனென்றால் அவருடைய வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை. Weil sein Wort ist ein gnädiges Wort. எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிற வேளையிலே Wenn wir Gott arbeiten tun, loben tun, எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று நாங்கள் அவருடைய கரத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும். dann müssen wir sagen, unsere traurige Zeit, unsere Zeit von Trauer ist vorbei. Wir legen das in seine Hände. அங்கே இரண்டாவது பாடல் பாடினார்கள், என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை அவரே தொழுது கொள்வேன் என்று. Und das zweite Lied sagt, bis meine Tage zählt sind, bis ich mein Leben in seinem Hand lege, werde ich ihn anbeten. இப்படி சொல்லி போட்டு எங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது நாங்கள் அங்கே ஒதுங்கி விட பார்க்கிறோம். Wir versuchen, wenn wir Probleme haben, versuchen wir das bei uns auf die Seite legen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாள் ஜீவியத்தில் நான் என்னை புதுப்பிக்க வேண்டியதாக Wir இருக்கிறது. müssen jeden Tag unser Leben erneuern. அங்கே இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்திலே அநேக ஜனங்கள் வந்தபடியால் ஒரு காரியத்தை செய்ய நான் இன்னும் அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி அவர் வெளியே வருகிறார். Und der Jesus hat das Ziel, ich muss jetzt noch mehr Leute von dem Wort erzählen und ist gegangen. அங்கே பார்க்கிறோம் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அவர் வெளியே போய் நின்று அநேக ஜனங்களை அவர் காணுகிறார். இதனாலே அவர் எல்லா ஜனங்களையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. Und jetzt geht er raus und jetzt ist eine Situation, wo er nicht alle Menschen kann sehen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் போவோமா இருந்தால், Wenn wir Lukas 5 gehen, அங்கே நாங்கள் போய் அந்த கடலோரத்திலே அவர் நின்று, und jetzt steht er dort an der லூக்கா Küste. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். அங்கே அவர் போதகம் பண்ணி முடிச்ச பிறகு நாங்கள் பார்க்கிறோம் அது பேதுருவோட படகா இருக்கு. பேதுரு படகில் ஏறி நிற்கிறார் அவர். Und jetzt sehen wir, er geht ins Boot vom Petrus. அங்கே பேதுரு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் படகிலே போய் தன்னுடைய தொழிலை அவன் செய்து ஒன்றும் காணாதவனாய் அங்கே வந்து நிற்கிறான். Petrus, der ist jetzt rausgegangen, hat seinen Beruf ausgeübt und hat jetzt nichts mehr können fangen und kommt zurück. இந்த வேளையிலாம் இயேசு கிறிஸ்து அவனுக்காக சில கூட அனுப்பப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. Und ich glaube sogar, dass Jesus genau für ihn dort hergeschickt worden ist. ஆனாலும் அங்கே அநேக மக்களுக்கு அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார். Aber er hat auch gleichzeitig für andere Menschen sein Wort erzählt. அங்கே அந்த ஜனங்கள் அதிலே குணப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள் வார்த்தைகளை. Menschen sind geheilt worden, haben empfangen. இந்த நேரத்திலே பேதுரு கூட இந்த வார்த்தையை அவன் கவனிச்சிருக்கலாம். Und Petrus hat auch vielleicht das Wort gehört, wo Jesus zu den Menschen geredet hat. இப்பொழுது அங்கே பேதுரு அங்கே நாங்கள் தோல்வியுற்ற மனிதனை அவர் நோக்கி போகிறார். Und jetzt geht Jesus zu jemandem, der gerade einen Verlust erlebt hat. அவன் கவலையோடு இருந்து இருப்பான் நிச்சயமாக. Er ist sicher, der Petrus ist sicher mit Trauer dort gestanden, dass er nichts gefangen hat. அவனை தேடி அங்கே போகிறார். Was macht Jesus? Er geht, sucht ihn auf und geht zu ihm. இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் தேடி வந்திருக்கிற நோக்கம் என்றால் அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய். Er kommt dich und mich und er aufsuchen, weil er uns segnen möchte. அந்த பேதுருவை ஆசீர்வதித்து என்னையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Wenn er Petrus segnen kann, dann wird er auch uns segnen. அந்த பேதுரு சொல்லி இருக்கலாம் அந்த சூழ்நிலை நான் அனுபவம் பெற்றவன் எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி இருக்கலாம். Petrus hat können sagen, ich habe so viele Erfahrungen, ich fange nicht mehr. அவன் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறான். Aber was hat Petrus mal? Er hat dem Wort, wo Jesus ihm gesagt hat, er respektiert. அவரை கனம் பண்ணுகிறான். Er hat ihn geehrt. ஆனாலும் போதே உம்முடைய வார்த்தைக்கு இணங்கி நான் போகிறேன் என்று Und er சொல்லுகிறான். sagt, nach deinem Wort gehe ich jetzt wieder raus. இப்பொழுது நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், Und wenn wir jetzt das Wort von Gott gehorsam annehmen, அங்கே பேதுருவை தொட்டது போல தேவன் என்னையும் தொடுவார். wie Jesus damals mal Petrus berührt hat, wird er auch uns berühren. இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாருங்க 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்து பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் என்னுடைய முயற்சினால என்னுடைய காரியத்தினால என்ன செய்தேன், ஒன்றுமே அகப்படவில்லை. இப்பொழுது என்ன சொல்லுகிறேன், ஒன்றுமே அகப்படவில்லை. வாசிங்க தொடர்ந்து அண்ணாடி போறோம். ஓகே வாசிங்க. Okay, அதோட நிப்போம். Als er aber zu reden aufgehört hatte, sprach er zu Simon, fahre hinaus auf die Tiefe und lasst eure Netze
zu einem Fang hinunter. Und Simon antwortete und sprach zu ihm: Meister, wir haben die ganze Nacht hindurch gearbeitet und nichts gefangen, aber auf dein Wort will ich das Netz auswerfen. Und als sie das getan hatten, fingen sie eine große Menge Fische und ihre Netze begannen zu reißen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தைக்கு இணங்கி அங்கே போகும் பொழுது அவன் அங்கே நிறைய மீன் பிடிக்கிறதை நாங்கள் காணுகிறோம். Weil jetzt das Wort von Jesus gehorsam war, hätte jetzt viel Fisch können fangen. இங்கே இதிலே நின்று பிரசங்கிக்கிற நானோ யோசியாவோ அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. Aber wenn ich da predige oder Josia predigt, und das ist aber nur Gottes Wort, wo gepredigt wird. அவருடைய வார்த்தையாய் நான் உள்ளுக்கு எடுப்பேனா இருந்தால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். Wenn wir sein Wort in uns annehmen, dann werden wir gesegnet. அன்றைய நாளே நாங்கள் பார்க்கிறோம் அநேகருடைய காரியங்களை அவர் தீர்த்து வச்சார் இயேசு Wir கிறிஸ்து. sehen, Jesus hat an dem Tag viele Probleme können lösen. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே வேற ஒரு பக்கம் போய் இருக்கலாம், அவர் வேற ஒரு இடத்திலே போயிருக்கலாம். அந்த நாள் அவர் பேதுருவுக்காக அந்த இடத்திலே வந்து நான் Wir நினைப்பேன். sehen, Jesus hätte eigentlich auf der anderen Seite können und irgendetwas anderes können machen, aber er ist genau, hat Petrus aufgesucht und hat sein Problem gelöst. நீங்கள் நினைக்கலாம் எனக்காக யார் வருவார் என்று. ஒரு நாள் இயேசு உங்கள் வீட்டு கதவை தட்டுவார். Ihr könnt vielleicht denken, wer kommt genau zu mir, aber Jesus sagt, Jesus wird eines Tages zu euch kommen. அதாவது நீங்க நினைக்கலாம் என்ன ஏற்கனவே தட்டித்தானே வந்திருக்கலாம், உங்களுடைய இருதய கதவு சில அடையப்பட்டிருக்கலாம். Du kannst sagen, hey, Jesus ist ja schon zu mir gekommen, aber es kann sein, dass eure Herzen verschlossen sind. தேவன் வந்து தட்டுவார், மகனே மகள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நீங்கள் சத்தத்தை கேட்பீங்களா, தேவன் அங்கே குணமாக்குவார். Wenn aber Jesus kommt eines Tages und ruft dich eben, mein Sohn, meine Tochter, und wenn er das aufmacht, wird er euch gesegnet. இதே மாதிரி ஒரு காரியம் எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் காணோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி அங்கே சொல்லும்போது ஒருவன் தனக்கு செவி கொடுத்தால் அவர் எப்படியாக இருப்பான் என்று சொல்லி எரேமியாவுக்கு சொல்றதை நாங்கள் காணுகிறோம். Und Jeremia 7:23 sehen wir, wenn mir dem gehorcht meine Stimme, so will ich euer Gott sein und ihr sollt mein Volk sein. அங்கே என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் வழிகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று விசேஷமாய் அவர்களுக்கு சொல்லுகிறார். விசேஷமாய் சொல்லுகிறார். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கனம் பண்ண வேண்டும். Was lesen wir da? Wir müssen sein Wort ehren. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நீ என்னை கனம் பண்ணுவாய் என்றால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். Wenn da steht, wenn du mich ehrst, werde ich dich ehren. அங்கே நாங்கள் படி தேவன் எங்கே பார்க்கிறோம், அது மட்டும் இல்லை, நீ என் ஜனமாய் இருப்பாய், என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. Er sagt sogar, dass du sein Volk bist, dass du sein Kind bist. அங்கே இவர் அப்பாவோடு இருந்தால் அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் இவருக்கு தான். Wenn er mit dem Vater ist, gehört alles, was Vater ist, gehört ihm. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார் எல்லாமே உனக்கு தான். Und Jesus sagt genau das Gleiche, alles, was mir gehört, gehört dir. சில வேளையில் எங்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சில வேளையில் ஒதுங்கி நிற்க பார்க்கிறோம். Wenn wir Probleme facen, dann versuchen wir auf die Seite zu stehen. அங்கே நாங்கள் அநேக போராட்டங்களை கொண்டு வருகிற அங்கே சத்துரு. Der, wo am meisten Probleme, der, wo alle Probleme bringt, das ist der Teufel. இங்கே நீங்க அதே இந்த அதிகாரத்துக்கு மேலாக நீங்கள் போய் இந்த லூக்காவிலே நீங்கள் பார்ப்பீர்களா, மேல் அதிகாரங்களை பார்க்கிறோம்டா, இயேசு கிறிஸ்து பிசாசு சோதித்து அங்கே சொல்லப்படுது சில காலம் அவரை விலகி இருக்கிறது என்று போட்டிருக்கிறது. சில காலம். Und wir sehen da, nachdem Jesus versucht war, ist gesehen, der Teufel hat ihn für eine Zeit lang ihn nachher verloren. ஆக இந்த சில காலங்களுக்குள்ளே நாங்கள் தேவனை இறக்கி பிடிப்போமா என்றால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்போம். Und wenn wir in der Zeit, wo weggeht, wenn wir Gott festheben, dann werden wir auch gestärkt. என்றால் தேவன் சபையிலே அசைவாடுகிற தேவன். Gott ist jemand, der in der Gemeinde wirken tut. ஏன் நாங்கள் இங்கே சபைக்கு வருகிறோம், வெறுமனாக வருகிறோம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய். Wieso können wir zum einfach leer wieder gehen, wir können trotzdem den Heiligen Geist empfangen. ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை இருதயத்தோடு உண்மையோடு அங்கே ஆவியோடு நாங்கள் தொழுது கொள்வோம் என்றால் எங்களுக்குள்ளே ஆவியானவர் வருகிறவராய் Und wenn wir in Geist und Wahrheit arbeiten, wird der Heilige Geist in uns kommen. நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை நாங்கள் தைரியத்தோடு பேசுவோமா இருந்தால், Und wenn wir sein Wort lassen und sein Wort mutig aussprechen, தேவன் எங்கள் இருதயங்களை மற்றவருடைய சமாதானப்படுத்துவார். wird Gott unser Herz und die Menschen uns wird Frieden geben. அதனால் தான் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அங்கே என் வாக்கை கவனியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. Wegen dem heißt das, sind gehorsam, sind achtsam auf mein Wort. தேவன் ஒருவரையும் சும்மா இங்கே கொண்டு வரவில்லை. Gott hat nicht alle da oder irgendjemand einfach so daher gebracht. நானோ நீங்களோ நினைக்கலாம், நான் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவன்னு நாங்கள் நினைக்கலாம். Vielleicht können wir denken, für was bin ich eigentlich habe ich einen Nutzen? தேவன் சொல்றார், நீ எனக்கு பிரயோஜனமானவன். Gott sagt, ey, du bist für mich, hast einen Nutzen.
மற்றவர்கள் யாரும் பார்த்து சொன்ன கவலை இல்லை. தேவன் என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். Es ist egal, was andere sagen, was Gott über mich sagt, das ist richtig. இதனால் தான் அந்த நாட்களை அங்கே பார்க்கிறோம், சபை மத்தியிலே ஆவியானவர் அசைவாடினதை நாங்கள் காணுகிறோம். Wegen dem sehen wir, dass der Heilige Geist in der Gemeinde gewirkt hat. அங்கே சபையிலே அநேக ஆடுகள், பலவிதமான ஆடுகள் உண்டுதான். Es hat in der Gemeinde vielleicht entmutigte, nicht starke Schöpfe. ஆகவே பல ஆடுகள் பலவிதப்பட்ட தரத்தில் இருந்தாலும் தேவனே எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். Aber auch wenn wir so viel Schöpfe haben, ist Gott unser guter Hirte. அதனால் தான் அந்தந்த நாட்களிலே அந்தந்த ஆத்துமாக்கு ஏற்றபடி தேவன் வார்த்தைகளை கொடுத்து Und கொண்டிருக்கிறார். Gott wird immer wieder sein Wort an denen Leuten geben, die es brauchen. என்றால் ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போனால் ஒவ்வொரு இருதயங்களும் குணமாக்கப்படுகிறதா. Wenn wir es Heilig Geist zulassen, wird jedes Herz geheilt. தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். Gott ist ein barmherzig und liebevoller. சில வேளையிலே எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் இருந்து விடக்கூடாது. Wir dürfen nicht nur in unseren Gedanken stehen bleiben. தேவனை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. Wir dürfen nicht einfach Gott Fragen stellen. ஆவியிலே நிதானமுள்ளவர்களாய் பகுத்தறியவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆவியிலே நாங்கள் பகுத்தறியவர்களாய் இருக்கணும். நாங்கள் ஆவியை நிதானமுள்ளவர்களாய் இருக்கணும். நிதானம் தமிழ் என்ன சொல்லுது? Okay, wir müssen Leute, die im Geist unterscheiden können. என்றால் தேவன் ஆவியானவர், ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். Wie Gott, der Heilige Geist ist, der uns helfen tut. நாங்கள் சில வேளையிலே எங்களுடைய ஆத்மாவை குறித்து நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. Wir denken manchmal nicht nach über unsere Seele. ஒரு நாள் ஒரு ராஜா இருந்தார். Es hat einen König gegeben. அவர் படுத்து நித்திரை கொள்ளும் பொழுது நித்திரையிலே அவருக்கு ஒரு குழப்பம் வந்து விட்டது. Und jetzt ist er am Schlafen und hat jetzt im Gedanken hat er jetzt eine Verwirrung gehabt. அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சிந்திக்கிறார். Und jetzt denkt er über seinen Tod nach. இது ஒரு பகுதியாக நான் கடைசியில சொல்வேன் இந்த கதையை. Ich sage jetzt, das ist ein Teil, aber ich sage es nachher am Schluss. ஆகவே பார்க்கிறோம், இங்கே எங்களுடைய சபைகளை நான் ஏன் பிரயோசனம் என்று சொல்லக்கூடாது. தேவன் என்னோடு பேசினால் அதை தேவனோடு நான் நிற்க வேண்டும். Wenn Gott mit mir redet und sagt mir was, dann muss ich mit Gott tun. நாங்கள் பார்க்கிறோம், எலியா கூட அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தார். அங்கே அந்த இடத்திலே அநேக என்ன சொல்ற ஏழைகள் இருந்தார்கள், விதவைகள் இருந்தார்கள். Auch in Zeiten von Elia hat es Witwen im ganzen Land. அந்த இடத்திலே அந்த அநேக விதவைகளை போஷிக்காமல் சாரிபாத் ஊருக்கு அவர் அங்கு அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம் எலியாவை. Wir sehen, statt dass Elia sich um die Witwe Sorgen tut, ist irgendwo anders hergeschickt worden. அங்கே போய் அவ சாக போற என்ற எண்ணத்திலே அவ இருக்கும் பொழுது அவவை தேடி போகிறதை நாங்கள் காணுகிறோம். Und wir sehen, statt er zu ihnen gesucht und gegangen ist, ist er jetzt irgendwo hergegangen. அங்கே அதெல்லாம் ஆவியானவரோட வழிநடத்தல் ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கும் பொழுது. Für uns sieht es vielleicht ganz komisch aus, wenn wir die Wirkung vom Heiligen Geist anschauen. இந்த நாட்களில் நாங்கள் நினைக்கலாம், எனக்கே இது நடக்கல, மற்றவருக்கு அது நடக்குதுன்னு சொல்லி. Wir können vielleicht uns fragen, wieso passiert das mir nicht, aber den anderen passiert das. சில வேளை நாங்கள் தேவனுடைய வேலையை அறியாதவர்களாக இருக்கிறோம். Wir verstehen damals aber den Zeitpunkt von Gott nicht. தேவன் தன்னுடைய சித்தத்தின் தன்னுடைய வேலையின்படி அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Gott ist jemand, der zum richtigen Zeitpunkt, zu seinem Zeitpunkt das machen wird. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த விதவை என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகனோடு தான் சாப்பிட்டு மரித்து போகும்படியாய் காரியங்களை ஆயத்த பண்ணுகிறதை நாங்கள் காணுகிறோம். Was macht die Witwe jetzt in der Zeit von Elias? Sie ist parat, sie macht sich parat für den Tod eigentlich. ஆனாலும் அந்த இடத்திலே போய் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு அதை செய்து முதலிலே எனக்கு கொண்டு வா. முதல்ல நீ செய்ய சாப்பிடுறது அப்பத்தை எனக்கு முதல்ல கொண்டு வா. Und jetzt sagt er, das Brot, wo du für dich vorbereitet hast, gib mir das jetzt. பார்க்கிறோம், அவள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். Was macht sie jetzt ganz genau? Sie ist gehorsam zu dem Wort und macht es so. ஆனே நாங்கள் பார்க்கிறோம், அந்த பஞ்ச காலம் மட்டும் அது நிறைவாய் அவர்களை போஷித்தார்னு நாங்கள் பார்க்கிறோம். Und auch in der Zeit vom Hungersnot hat das Brot oder hat das ihre können reichen. அதே போல தான் அந்த நாட்களிலும் பார்க்கிறோம், அநேகர் தேவனை யார் விசுவாசிக்கிறார்களோ und alle die in der Zeit an Gott glaubt haben, தேவன் அவர்களை தேடி போகிறார். wie sucht auch Gott sie auf. தேவன் அந்த சபைகளிலே நடந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தன்னூடாய் அந்த சபைகளை செய்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். Und wir sehen die Sachen, wo Jesus in der Gemeinde gemacht hat. சில பேர் அந்த சபையிலே ஏனோ தானண்டு வந்து போற ஜனங்களிலே தேவன் அங்கே இடப்பட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. Gott hat nicht können wirken in Leute, die gesagt haben, ja, wir kommen einfach, wir gehen einfach. யார் யார் தன்னிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, wer alles Glaube an ihm hat,
அவர்களை அவர் தேடி போகிறார். Hätte er sie können aufsuchen. அல்லது யாருமே இல்லை, என்னை யாருமே இதை தரமாட்டார்களா, இப்படியே எனக்கு ஆயிற்று சொன்ன வேளையிலே அவரை தேடி வருகிறார். Und Leute, die gesagt haben, wir haben niemanden, wo wir zu wem wir können, und er hat sie aufgesucht. ஏன் இருமாப்பாவை இருந்தவ கூட தேடி போகிறேன்னு நான் நினைக்கிறேன். எப்பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று தேடுகிறார், அப்பொழுது அவர் தன்னை காண்பிப்பார். Wenn jemand sagt, ey, es gibt den Gott, der mich aufsucht, dann wird Gott sich zeigen. நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? Haben wir, wo Jesus euch gesagt hat, habt ihr Jesus direkt akzeptiert? பல கேள்வியை கேட்டோம், பல கேள்விகளை கேட்டோம். கேள்வி கேட்டதினால தான் இங்கே இருக்கிறோம். Wir haben viele Fragen gestellt, weil wir Fragen gestellt haben, sind wir heute da. என்றால் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Weil Gott ist ein gnädiger Gott. என்னுடைய சாபங்களை அவர் குணமாக்கினார். Er hat meine Fluch auf sich genommen. என்னுடைய சந்ததியில் இருக்கிற காரியங்களை அவர் விடுதலை ஆக்கினார். Er hat meine Generationen frei gemacht. அவர் கிருபையாய் தன் வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கினார். Er ist gnädig, er ist mit seinem Wort von der Gnade hat er uns geheilt. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். Er ist ein barmherziger und liebevoller Gott. ஆகவே நாங்கள் சபையிலே வரும்பொழுது எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு நான் வர வேண்டும். Wenn wir in die Gemeinde kommen, müssen wir mit Erwartungen kommen. அப்பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். Dann kann der Heilige Geist in uns wirken. இல்லை ஏனோ தானோடு நாங்கள் வருவோம் என்றால் தேவன் எனக்கு உதவி செய்ய முடியாது. Aber wenn wir nur kommen und sagen, der soll machen, wann er möchte, அப்பொழுது நாங்கள் நம்பிக்கையோடு அவரை யார் இங்கே ஆராதனைக்கு நாங்கள் இதில் வருகிறோமோ, நான் தேவன் எனக்கு இன்றைக்கு என்ன செய்ய போறேன் என்று தாகத்தோடு இருப்பேன் என்றால் நிச்சயம் எங்களை ஒருவரையும் தொடுவார். Wenn wir mit Erwartungen kommen, dass Gott heute etwas in meinem Leben machen wird, dann wird Gott da ja berühren. பாருங்கள், அந்த அன்ற நாளில் இயேசு கிறிஸ்து அந்த ஒவ்வொரு நாள் வந்து வாசிக்கலாம், அந்த நாள் விசேஷமாய் ஆவியானவர் கிரியை செய்வதை நாங்கள் காணுகிறோம். Wir sehen, sie haben die Rolle von Jesaja haben sie jedes Mal sicher gelesen, aber genau an dem Tag hat Gott etwas gewirkt. என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிறையப்பட்ட அந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. An dem Tag, wo der Heilige Geist übergossen war, ist ein spezieller Tag. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிறையும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். Wenn du dich vom Heiligen Geist erfüllen lässt, wirst dann wird Gott durch dich Großes tun. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வர வேண்டும் இருந்தால் நான் தான் விளைவிக்க வேண்டும். Wenn der Heilige Geist in mir kommen soll, dann muss nicht den Platz lassen. ஆகவே தான் நான் சொல்கிறேன், அங்கே முதல் சொன்னேன் ஒரு கதை ஒன்று இருக்குன்னு சொல்லி. Und ich habe vorher gesagt, es gibt eine Geschichte. அந்த ராஜா படுத்திருக்கும் பொழுது அவர் மரணத்தை குறித்து மிகவும் அங்கலாய்த்தார். Und jetzt hat der König jetzt nachgedacht über seinen Tod. இந்த மரணத்துக்கு பின் தனக்கு என்ன நடக்கும் என்று அவர் பயந்தார். Und er hat Angst gehabt, was nach seinem Tod mit sich passieren wird. இவருக்கு 4 மனைவி. Und er hat 4 Frauen gehabt. அப்போ இந்த மனைவியிட்ட போய் கேட்போம், நான் மரிக்க போறேன், என் மரிச்சால் நீ என்னோட மரிப்பியா என்று கேட்போம் என்று அவர் போகிறார். Und jetzt geht er zu seinen 4 Frauen und fragt, ich sterbe, wenn ich sterbe, kommen da mit mir ins Tod. பக்கத்தில் இருந்த மனுஷி பார்த்து கேட்க சொல்லல. Ich habe nicht gesagt, dass eure Frau soll fragen. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மரித்தால் நீ என்னோட வருவியா? Jetzt fragt er, wenn ich jetzt sterbe, kommen ihr mit mir mit? நீ வாழ்நாளெல்லாம் நீ வாழும் பொழுது நல்ல வாசனை திரவியம், நல்ல உடுப்பெல்லாம் நான் உனக்கு வந்தேனே, இவ்வளவு விலை இருந்தெல்லாம் வேண்டி தந்தேனே, இதெல்லாம் நீ கனமணி என்னோட நீ வருவாதானே என்று அவர் நம்பி கேட்கிறார். Fragt jetzt die 4. Frau, fragt ich habe doch ja so viel Schmuck gegeben, ich habe doch so viel Kleider gekauft, ich habe damit alles verwöhnt, kommst du mit mir ins Tod? அவர் சொன்னா இதெல்லாம் வேண்டி தந்து நான் பூசினா நான் உங்களோட நான் வரமாட்டேன். Danke, dass du mir alles gekauft hast, aber ich will nicht mit dir kommen, sagt sie. இப்பொழுது அங்கே 4வது மனுஷி முடிந்து 3வது மனுஷிட்ட வருகிறார். Jetzt geht er zu der 3. Frau und fragt. அங்கே 3வது மனைவிடத்திலே வந்து கேட்கிறார், எப்படின்னு சொன்னால், நான் நீ வரும்பொழுதெல்லாம் நல்ல விலை உயர்ந்த காரியங்களை பற்றி மற்ற பற்றியெல்லாம் பற்றி பெருமையாய் சொன்னேனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Und jetzt geht er zu der 3. Frau und sagt, überall wo wir hergegangen sind, habe ich doch so gut von dir erzählt, ich bin so stolz auf dich gewesen. அங்கே அது மட்டும் இல்லை, நான் உனக்கு என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், என்னுடைய மணி எனக்கு நல்லா சமைச்சு தருவா, அவன் நல்ல பிரியமாக இருக்கிறான் எல்லாம் சொன்னேனே. Ich habe doch allen erzählt, dass du richtig gut kochen kannst und so Zeugs machen kannst. நல்ல இடமெல்லாம் நான் உனக்கு வீடெல்லாம் படலாம் படியா கட்டி தந்தேனே என்று சொல்லுமா. அவசியம் இதெல்லாம் தந்த நீங்களா, அது பிரச்சனை இல்லை, நீங்கள் செத்த பிறகு நான் வேறொரு கல்யாணம் செய்துடுவேன். Und jetzt sagt ich habe doch Häuser gebaut, ich kann dir alles geben. Und sie sagt, danke, dass du alles gemacht hast, aber ich möchte nicht mit dir kommen. Wenn du gehst, dann heirate jemand anders. அவள் சரியான கவலையாக இருக்கு, இவ்வளோலாம் மாட்டி கொடுத்தும் இப்படியெல்லாம் அங்கே 4வது 3வது மனுஷன் சொல்லி கொண்டிருக்கணும். சரி, 2வது மனைவிட்டே வருகிறார். Jetzt gehen wir zur 2. Frau.
அவர் சொல்லுகிறார், நீ கேட்டது எல்லாத்தையும் நான் வந்து உன்னுடைய சரீரத்துக்கு நான் தந்தேனே, நீ அழகு பார்த்து கொண்டிருந்தியே என்று சொல்லும் பொழுது, அதெல்லாம் சரி, நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்கள் செத்த பிறகு ஒரு காரியம் மட்டும் செய்வேன்னு சொன்னார். என்னென்னு சொன்னால், உங்களுடைய அடக்க ஆராதனையை மிகவும் அழகாக சிறப்பாக செய்து அனுப்புவேன், நான் உங்களோட வர மாட்டேன். Und jetzt sagt Gott zu der zweiten Frau und sagt, ich kann doch dir alles geben, ich habe dir alles gemacht. Und sie sagt, ja, du hast es gemacht, aber ich komme nicht mit dir, es tut, aber ich mache deine Beerdigung mache ich richtig schön, dass du einen richtig guten Abschied hast. இப்படி இருக்கும் பொழுது அங்கே முதலாவது மனைவி சத்தம் பெறுது, நான் உங்களோடு வருகிறேன். Und jetzt, während da richtig traurig ist, dass keiner mit ihm kommt, ist die erste Frau von der Ecke, sagt, ich komme mit dir mit. ராஜாக்கு மிகவும் கவலை. Und jetzt ist der König richtig traurig geworden. இந்த மனைவியை நான் கவனிக்கவில்லையே, முதலாவது மனைவியை. Und er sagt, ich habe die erste Frau ja gar nicht um sie gesorgt. அப்படி இருந்து நீ என்னோடு வருகிறாய் என்று சொல்லுகிறியே. Und du sagst trotzdem, obwohl ich dir nichts gemacht habe, dann kommst du mit mir mit. இனித்தான் கதையின் ஆரம்பம். Und jetzt fängt die Geschichte wirklich an. இந்த நாலாவது மனைவி என்று சொல்லுகிறது, Die vierte Frau, இது எங்களை குறிக்கிறது. இது 4 மனைவியின் நாங்கள். die 4 Frauen sind wir. அங்கே 4வது மனைவியை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே எல்லாம் விலை இருந்தது எல்லாத்தையும் நாங்கள் போடுகிறோம். Die vierte Frau, die hat all das Schmuck und all das Schöne hat sie überbekommen. வாசத்தினை எல்லாம் போடுகிறோம். Parfüm. வாசனை எல்லாம் போட்டு அழகுபடுத்தி எல்லாம் செய்கிறோம். Parfüm. Ah, ja, wir haben Parfüm und so legen wir alles an. நாங்கள் மறைக்கும் போது அது எங்களோடு வருவதில்லை. Aber das, was wir anlegen, der Schmuck und all das Zeug, das kommt nicht mit uns mit. அங்கே 3வது மனைவி என்று சொன்னது, Die dritte Frau, நாங்கள் எங்களுடைய படிப்போ பெருமையோ நகைகளோ வச்சு அங்கே வாழெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் மக்களுக்கு. wir können sagen, dass wir studiert haben, dass wir so viel erreicht haben, dass wir stolz auf uns sind. காணியில் சொத்து பத்தெல்லாம் வச்சுக்கொண்டு போகலாம். Wir können sagen, ich habe so viel Erbe, ich habe so viel Geld und so weiter. நீங்கள் மரித்த பிறகு உங்களுடைய சொத்தோ பணமோ யாருக்கோ விற்கப்படுகிறது. Aber sobald wir sterben, sobald wir gehen, wird unser Geld, wird unsere Sachen werden auch jemand anderem அதுதான் weitergegeben. 2வது திருமணம் சொல்லி அவர் சொன்னது. அங்கே அது எல்லாம் விற்கப்படுது 2வது காரியமாய். Genauso wie sie gesagt hat, ich werde das zweite Mal heiraten, das heißt es auch, dass unsere Sachen jemand anderem übergeben werden. அங்கே 2வது மனைவி என்று சொன்னது எங்களுடைய சரீரம். Aber das zweite, die zweite Frau, das repräsentiert unseren eigenen Körper. எங்களுடைய சரீரம் அங்கே எல்லா காரியங்களும் விசேஷமாய் அங்கே அடக்கார நிலையில் செய்யும் ஆன சரீரம் அங்கே அடக்கம் எரிக்கப்படுறதோ தாழ்க்கிறதோ போகுது. எங்களுடைய ஆத்மா அங்கே தேவனிடத்திலே போகுது. Wir sehen, der Körper, der wird beerdigt, der wird schön geschmückt, der wird alles entweder vergraben, der wird verbrannt. சரீரம் எங்களுடைய வரவாது. Aber der Körper kommt nicht mit uns mit. அங்கே முதலாவது மனைவி என்று சொல்ல என்னுடைய ஆத்மா. Aber die erste Frau, die mitgekommen ist, die erste Frau, die repräsentiert unsere Seele. வடிவாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். Jetzt müssen wir genau überlegen. இது கதையாக இருந்தாலும் Auch wenn es eine Geschichte ist, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே in unserem geistlichen Leben, என்னுடைய ஆத்துமா யாரை தேடுகிறது? wen sucht unser Geist? என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்குரிய காரியத்தை தேடுகிறதா? Sucht unsere Seele nach himmlischen Sachen? இங்கே உலகத்துக்குரிய காரியங்களையும் தேவனை அங்கே ஒரு விட்டு புறம்பான காரியங்கள் போடுவதால் என்னுடைய ஆத்மா அங்கே பாதாளத்துக்குரியதாய் போகுது. Aber wenn wir uns weltliche Sachen suchen und nicht das machen, was es sollte, dann werden wir in die Hölle gehen. நீங்க செய்யற காரியத்தில் இருந்தால் உங்களுடைய ஆத்மா எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியும். Gemäß eurer Entscheidungen, die ihr trefft tagtäglich, entscheidet auch, wo ihr hergeht. என்றால் தேவனுடைய வருகையிலே தேவனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்னென்ன காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி. Wenn Gott kommt, wieder zurückkommt, dann weiß auch, welche Seele was gemacht hat. இதனால் தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனோடு நிக்கிறவனாய் இருக்க வேண்டும். Wegen dem ist es wichtig, dass wir in unserem geistlichen Leben mit Gott stehen. இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே அவருடைய வார்த்தையை நான் தேவனுக்கென்று என்னை அர்ப்பணிப்பேனா இருந்தால், Und wenn wir in dieser Zeit von Gnade uns Gott hergehen, அவர் கிருபாய் அனுதினம் எங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். dann wird uns mit seiner Gnade immer wieder erfüllen. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து கிருபையாய் தன்னுடைய வார்த்தைகளை வல்லமையாய் சொன்ன பொழுது, wo Jesus in seiner Zeit sein Wort kraftvoll ausgesprochen hat, அங்கே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிரடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். sind die Seelen sind aufgewacht, sind erweckt worden. குருடர்கள் என்று சொன்னது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே குருடராய் இருந்தவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது அந்த நாட்களில். Menschen, die im Geiste blind sind, können wieder sehen im Geiste. சில வேளை நீங்களும் கூட ஆவிக்குரிய சில கண்கள் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். Vielleicht kann es sein, dass unsere geistlichen Augen geschlossen sind.
ஆனால் தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தையை நான் அக்கறையோடு கரிசனையோடு எடுப்பேனா இருந்தால் என்னுடைய ஜீவியம் அவருக்குள்ளே விசேஷித்ததாக இருக்கிறது. Wenn wir aber aufmerksam sein Wort lassen, sind aufmerksam sein Wort annehmen, werden unsere Herzen geöffnet. என்னையும் உங்களையும் இந்த நாட்களிலே அவர் சந்திக்கிறது என்றால் அவர் தன்னுடைய கிருபையினால் தான். Wieso, dass dich und mich begegnet tut, ist aufgrund seiner Gnade. மனுஷனுக்கு பாடுகள் போராட்டங்கள் உண்டு, ஆனால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். Menschen haben Probleme, Schwierigkeiten, aber was wir machen müssen, ist sein Wille tun. அங்கே நாங்கள் பார்க்க இந்த அதிகாரத்தில் இந்த இடையில நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் அந்த வார்த்தையை சொன்னதினாலே அன்றைய நாளே அவருக்கு எதிர்த்து வந்தது போராட்டம். Wir sehen, weil er sein Wort gehorsam ausgesprochen hat, Jesus, an dem Tag sind da Probleme gekommen. தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். Gott hat einen Plan gehabt, um ihn offenbaren. ஆனால் அங்கே இருந்த சில பேர் தேவனை ஏற்றுக்கொள்ள தேவனை அறிந்து கொள்ள மனதில்லாது இருந்தார்கள். Aber es hat Leute, wo Gott nicht möchte hören, nicht möchte empfangen. ஆனால் அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து மேசியாண்டு அவர் அறிமுகப்படுத்த உழவு செய்தார். ஆனாலும் சில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Gott hat versucht, dass Jesus als Messias darstellt, dass Menschen aufzeigt, dass das ist, aber Menschen nicht können akzeptieren. அங்கே இருந்த சில பேர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சபையில இருந்து பிடிச்சு வெளியிலே தள்ளிவிட மனதா இருந்தார்கள். பாதாளத்திலே கொண்டு பள்ளத்திலே தள்ளிவிட மனதா இருந்தார்கள். Menschen den wollen raustrieben und vom Hügel da abstürzen lassen. அங்கே தள்ளி கொண்டு போன தேவன் சொல்ல முடியாத அதிகாரத்தின் நிமித்தம் அவர் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கிருபை உள்ளவராய் அங்கே அவர் விலகி போனார். Hätte können sagen, hat Kraft gehabt, um ihnen alles gegensprechen, aber ist mit Gnade ist durchgegangen. தேவனுடைய கிருபை என்ன எப்பவும் அவர் தாமதிக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஜனங்களோட தன்னிடத்திலே வர மாட்டானா? Fragt sich immer, kommen solche Leute nicht zu mir. ஆகவேதான் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவேனாய் இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். Wenn ich Gottes Wort gehorsam bin und das zulasse, dann wird uns segnen. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் பேதுருவை ஆசீர்வதித்தார் நிறைவாய். Gott hat Petrus, Jesus hat Petrus gesegnet. அங்கே சாரை பார்த்து குணமாக்கினார். Und hat Leute geheilt. அவருடைய வாழ்க்கையின் சிந்தை இருதயத்தை குணமாக்கினார். Hat seine Gedanken geheilt. அங்கே மரிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் சிந்தையிலிருந்து குணமாக்கப்பட்டாள். Ist geheilt worden von Gedanken, wo er wollte sterben. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு अनेक குஷ்டரோகிகள் இருந்தார்கள். Es hat viele Aussätzige in Israel. ஆனாலும் பார்க்கிறோம் நாகமானை தவிர வேறு யாரும் குணமாக்கப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen, es ist nur nur der Naaman ist geheilt worden und kein anderer. ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்து வந்தான். Weil er hat daran geglaubt und ist. ஆனால் அவனுடைய எதிர்பார்த்து வந்து அங்கே அந்த எலியாவன் தன்னுடைய கை வைப்பான் என்று எதிர்பார்த்தார். Er hat erwartet, dass Elias seine Hand auf ihn tut. ஆனாலும் தேவன் வித்தியாசமாக செய்தார். Aber Gott hat es anders gemacht. அவன் விசுவாசித்து வந்தான். Im Glauben ist gekommen. அவன் எதிர்பார்த்து வந்த எண்ணங்கள் எல்லாம் வேறே. Er hat anders erwartet. ஆனால் மாறுபடும் பொழுது அவனுக்கு அங்கே குழப்பம். Aber wo seine Erwartung anders gemacht war, hat er jetzt eine Verwirrung gehabt. நானும் நீங்களும் எதிர்பார்ப்போடு வரும் பொழுது சில வித்தியாசமான காரியங்கள் இடைப்படும் பொழுது நாங்கள் குழப்பமடைய தேவையில்லை, அமைதலாய் இருக்க வேண்டும். Wenn wir jetzt mit Erwartung kommen und Sachen anders laufen, dann darf man nicht verwirrt werden, man darf nicht aufregen, sondern man muss ruhig bleiben. இதே நேரத்திலே அந்த இடத்திலே ஆலோசனை அந்தவனுக்கு தேவையா இருந்தது. அந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிந்தான். அவன் பிறகு குணமாக்கப்பட்டதை நாங்கள் காணுகிறோம். Und in dem hat nachher müssen, wo verwirrt worden ist, hat er jetzt hat er Beratung, hat ein bisschen erzählt, wie und dann hat er es verstanden und ist geheilt worden. எல்லாமே ஒரு மனுஷனுக்காக தேவன் அந்த நாளே ஆயத்தப்படுத்தி இருந்தார். Gott hat für ihn an dem Tag hat er etwas vorbereitet für ihn. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கின்றால் தான் கிருபையாய் இருக்கிறார் எங்களுக்காக. Wenn Gott für dich und mich einen Tag parat hält, dann ist tut er das, weil er gnädig ist. ஆகவே நாங்கள் தாழ்மையோடு எங்களை தாழ்த்துவோமாய் இருந்தால் தேவன் நிச்சயமாக எங்களை ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். Wenn wir demütig stehen, dann wird er uns in allem segnen. கிருபையின் காலம், சபையிலே அற்புதத்தின் காலம் இது. Das ist eine Zeit von der Gnade, das ist eine Zeit von der Wunder. நாங்கள் மற்றவர்களை பார்க்கவில்லை, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்ப்போமாய் இருந்தால் நிச்சயமாக தேவன் இந்த சபையிலே அற்புதங்களை செய்வார். Wenn wir da nicht anderen anschauen, sondern uns selber anschauen, wird Gott Großes tun. இந்த வேளையில் நாங்கள் எழுந்து நிற்போம், ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Wir möchten ausschauen und am Heiligen Geist Platz geben. ஆவியானவர் இந்த நாட்களில் இடைப்படும். Heiliger Geist, du sollst wirken jetzt in dieser Zeit. தேவனே, இந்த நாட்களில் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் உம்மை
கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. Herr, wir rufen dich, dass du, Heiliger Geist, in dieser Zeit wirken tust. தேவனே உம்முடைய கிருபை இந்த காலத்தில் இருக்கிறதுக்காய் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. Herr, wir glauben daran, dass deine Gnade in dieser Zeit jetzt da ist. நாங்கள் உம்முடைய பாடல்களாய் உம்மை காணுகிறோம் ஆண்டவரே. Wir sehen dich durch Lieder. உம்முடைய வார்த்தையோடாய் நான் உம்மை காணுகிறோம் ஆண்டவரே. Wir sehen dich durch dein Wort. தேவனே உம்முடைய அபிஷேகத்தோடாய் நாங்கள் உம்மை காணுகிறோம் Wir ஆண்டவரே. sehen dich durch die Salbung, Vater. தேவனே உம்முடைய பிரசன்னத்தில் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் உம்மை காணுகிறோம் ஆண்டவரே. Herr, wir sehen durch deine Gegenwart, da sehen wir dich. ஆவியானவரே ஒரு மனிதனுக்குள்ளே நீ இறங்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே. Herr, wenn du auf jemanden kommst, dann wirst du seine Situation verändern. தேவனே நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. Herr, verändere du auch mich. தேவனே உலகத்துக்கு காரியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. Herr, die weltlichen Sachen möchte ich nicht mehr haben. நான் உமக்கு பிரியமாய் வாழும்படியா என்னை தெரிந்து கொண்டீரே Herr, ஆண்டவரே. du hast mich berufen, um nach deinem Willen zu leben. தேவனே இந்த சபையிலே நீர் அற்புதம் செய்யும்படியாய் நான் கேட்கிறேன் Herr, ஆண்டவரே. wir fragen, dass du in dieser Gemeinde Wunder tust. தேவனே நான் என்னை காண்பிக்கும்படி அல்லண்டே. Herr, ich nicht zu mich zeigen. தேவனே உம்மை காண்பிக்கும்படியாய் ஒவ்வொருவரும் எழும்பட்டும் ஆண்டவரே. Herr, wir möchten da sein, um dich zu zeigen, Herr. தேவனே நீர் வாரும் ஆண்டவரே. Herr, Heiliger Geist, komm. தேவனே நீங்கள் வாரும் ஆண்டவரே. Herr, Heiliger Geist, komm. ஹalleluya. ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை சொந்த பாஷை நாங்கள் ஜெபிப்போம். Herr, beten wir auf Zungensprache und auf eure eigene Sprache. ஓகே நடா முன்னுக்கு